Hello friends, welcome to our channel வாசு டிப்ஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது பூஜா ரூம் டூர். எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பூஜை ரூம் கபோர்ட் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறதுக்கு நீங்கள் பூஜை ரூமில் என்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற எங்கள் வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் வீடு. அப்பார்ட்மெண்ட்னாலே உங்களுக்கு இடம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த பூஜை ஷெல்ஃப் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. அதனால் எங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான இடம் தான் இருந்துச்சு. நாங்கள் எங்கள் கார்பெண்டர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கபோர்ட் டிசைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். ஷெல்ஃப் கபோர்ட் மாதிரி டிசைன் பண்ணது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கோயில் கோபுரம்லாம் இருக்குல்ல, அதில் கலசம் இருக்குல்ல, அந்த மாதிரி வைக்க சொல்லி சொன்னோம். அவங்களும் அதே மாதிரியே வச்சு கொடுத்தாங்க. அது ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும் இந்த கபோர்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் டோரில் வந்து 2 குத்து விளக்கு இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. உள்ளுக்குள்ளே லைட் போட்டோம் அப்படின்னா அந்த குத்து விளக்கில் லைட்டாக அந்த ஹோல்ஸில் வந்து விளக்கு எரியிற மாதிரியே இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. அப்புறம் இந்த மாதிரி பெல்ஸும் வச்சு கொடுத்தாங்க. இது எல்லாமே நம்ம அந்த கோயிலோட சிம்பாலிக் அந்த இது இருக்கும். டோர் திறக்கும் போது மணி சவுண்ட் வர்றது எல்லாமே நல்லாயிருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பூஜை ஷெல்ஃப் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். எப்போவுமே பூஜை ஷெல்ஃப் வந்து கிழக்க ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஷெல்ஃபும் இப்படி தான் இருக்குது, கிழக்க ஃபேஸ் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 குட்டி குட்டி ஷெல்ஃப் மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் வச்சுருப்போம். இப்போ டோர்லேயும் நான் 1-2 ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுருப்பேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு டோர் வந்து சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நம்ம சவுத் ஃபேஸ் பண்ணி சாமி ஃபோட்டோஸ் மாட்டக்கூடாது. அதனால் அதை எம்டியாக வச்சுருப்பேன். ஏன்னா இறந்தவங்க அவங்களோட ஃபோட்டோஸை தான் நம்ம சவுத்து ஃபேஸ் பண்ணி மாட்டணும். அதனால் இங்கே நான் பிளாங்காக விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த விளக்கு ஏற்றலாம் வாங்க. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கு. இதில் நடுப்பர் விநாயகர் இருக்கும், சுற்றி அஷ்டலக்ஷ்மி இருக்கும். இது வந்து நாங்கள் 97ல் கோயம்புத்தூரில் இருக்க மருதமலைக்கு போனப்போ வாங்கினது. அப்போ அந்த விளக்கோட விலை வந்து 100 ரூபா தான். ஆனால் யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இந்த விளக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கும் மனசுக்கு ரொம்ப பிடித்தமான விளக்கு இது. பழைய விளக்கு தான், பட் ஆனால் இதை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஷைன் நல்லாவே குறையாமல் இருக்குது. பித்தளை விளக்கு. என்கிட்ட வெள்ளியில் காமாட்சி விளக்கு இருக்குது, பட் ஆனால் அதை விட எனக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இது தான் ரொம்ப ஏற்றுவேன். ஏதாவது விசேஷ டைமில் தான் நான் வெள்ளி விளக்கு வச்சு ஏற்றுறது. இன்னொரு டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் விளக்கேற்றும் போது நம்ம கை எண்ணெய் ஆகிடுச்சுன்னா அந்த கையை துடைக்காமல் விளக்கேற்றவே கூடாது. கோயிலுக்கு போகும்போதும் சரி, நீங்கள் அகல் விளக்கெல்லாம் ஏற்றும் போது ஒரு ட்ரை கிளாத் கையில் வச்சுக்கிட்டு அந்த கையில் இருக்க எண்ணெயை தொடச்சிட்டு நீங்கள் ஏற்றுங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து மஞ்சள் கலர் திரி யூஸ் பண்ணி விளக்கேற்ற போகிறேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நார்மல் திரியில் மஞ்சள் தடவி காய வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திரி ஏற்றுனீங்க அப்படின்னா அவங்களோட ஒத்துமை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரிந்திருக்கீங்க கணவன் மனைவி ஒன்று சேரணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இதை பண்ணலாம், இந்த பரிகாரத்தை. இப்போ இங்கே விளக்கேற்றிருக்கேன்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் நான் கொஞ்சம் அரிசி போட்டு அதில் பத்மம் போட்டு விளக்கேற்றிருக்கேன். அந்த பிளேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டிருக்கேன். அது வந்து இதயக்கமல கோலம். இப்போ இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். இந்த இதயக்கமல கோலத்தை நம்ம வந்து பூஜை ரூமில் போடுறது ரொம்பவே சிறப்பானது. இன்றைக்கி நான் வந்து செம்மண் யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா என்னோடய தரை வந்து ஒயிட் கலரில் இருக்குது அந்த ஷெல்ஃபு. அதில் செம்மண் போட்டு பண்ணும்போது நல்லா எடுப்பாக தெரியும். உங்களுக்கு பிளாக் கலரில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் கோலமாக வச்சு இந்த கோலத்தை போட்டுக்கலாம். இப்போது இதே கமலம் கோலத்துக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு ஒரு கைப்பிடி அரிசி அதில் போட்டுக்கோங்க. நீங்கள் எதில் விளக்கேற்ற போகிறீங்களோ அந்த பிளேட்டில் இந்த மாதிரி பத்மம் போட்டுக்கோங்க. சென்டரில் புள்ளி வச்சுட்டு அதில் ஒரு 5 ரூபா காயினோ இல்லைனா 1 ரூபா காயினோ எந்த இது உங்ககிட்ட இருக்கோ அந்த காயின் வச்சுக்கோங்க. வச்சு விளக்கேற்றுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். கடன் தொல்லை இதெல்லாமே சீக்கிரமாக தீந்துரும். இந்த சின்ன டிப்பை நீங்கள் உங்கள் பூஜை ரூம்லையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எங்கள் பூஜை ரூமோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அந்த 2 சைடுமே ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஷெல்ஃப் மாதிரி வச்சுருப்போம். ஃபுல்லாக கவர் பண்ணல. நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணால் இப்போ நீங்கள் பூ வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இந்த சின்னதாக இந்த 2 சைடு மட்டும் விட்டுட்டோம். அப்படி விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூஜையெல்லாம் பண்ணும்போது சாமிக்கு இலை போடுவோம்ல, இலை போட்டு சாப்பாடு போடுவோம்ல, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி வச்சுருக்கோம். இதில் நம்ம இலை போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது நம்ம பொங்கல் அப்போ பொங்கல் செய்கிறது இதெல்லாம் வச்சு கும்பிடும் போது அதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சும்மா இழுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். நம்ம ஒரு ஷெல்ஃபாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன சாமி ஃபோட்டோஸ் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இந்த டோர்லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அபிராமி அம்மன்.
திருக்கடையூரில் வாங்கின ஃபோட்டோ இது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பசுமாடும் அதோட கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி. இது ஆக்சுவலாக வீட்டில் பூஜை ஷெல்ஃபில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு என்கிட்ட சிலை கிடைக்கல, அதனால் நான் அந்த ஃபோட்டோ வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் சிலையும் வாங்கிட்டேன். இருந்தாலும் இந்த ஃபோட்டோவை எனக்கு தூக்கி போட மனசு இல்லை, அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இது ராமரோட ஜாதகம். ஹனுமன் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோவில். இப்போது நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹனுமரோட வால் இருக்குல்ல, இந்த கடைசியிலேருந்து நம்ம மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வச்சுக்கிட்டே இப்படி வரணும். ஒரு நாளைக்கு ஒரு பொட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த வால் எண்டில் முடிகிற டைமில் நம்ம என்ன வேண்டி நம்ம இந்த பரிகாரத்தை ஆரம்பித்தோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக நிறைவேறிடும். ஆனால் கீழேந்து மேலே வச்சுக்கிட்டே வாங்க, டெய்லி ஒரு பொட்டாக வச்சுக்கிட்டே வாங்க. மேல் ஷெல்ஃப்லேருந்து ஃபோட்டோஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ. மதுரைக்கு போனப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அபிராமி அம்மன். இது திருக்கடையூரில் வாங்கினது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ராஜ அலங்காரத்தில் இருக்க முருகன். இது பழனியில் வாங்கினது. இந்த சின்னதாக இருக்கிறதுலாம் பெருமாள், மகாலட்சுமி, ஐயப்பன், சரஸ்வதி. இந்த 4 ஃபோட்டோஸ் இது சின்னதாக இருக்கிறது. இப்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 சாமி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ. இது எப்போவுமே நம்ம ஒரு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும் போது இந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கி நம்ம வைப்போம். இந்த வீடு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணப்போ எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோ தான் இது உள்ள. இப்போ நம்ம இந்த சைடு இருக்க ஃபோட்டோஸ் பார்த்துடலாம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ராகவேந்தர் ஃபோட்டோ. இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு பழமையான ஃபோட்டோங்க. கேலண்டர்லேருந்து இதை நாங்கள் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ராகவேந்தர் சைடாக பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஜென்ரலாக பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்பவே யூனிக்காக இருந்ததுனால நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பின்னாடி பார்த்திங்கன்னா கிருஷ்ணரும் புல்லாங்குழல் ஊதிட்டுருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது விநாயகர் வெள்ளியில் இருக்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெள்ளி. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது திருப்பதியில் வாங்கினது, திருப்பதி கோபுரம் அந்த இது பண்ணுறது. அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது குபேரர் ஃபோட்டோ எப்போவுமே வீட்டில் இருக்கிறது நல்லது. அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி நார்த் சைடை வச்சுக்கோங்க. இதில் சிரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் குபேரர். நமக்கு செல்வம் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குபேரர் ஃபோட்டோ நம்ம வச்சுக்கிறது. இது சின்னதாக நாங்கள் சிலையாக வாங்கி வச்சுருக்கோம். இதுவும் நாங்கள் திருப்பதி போனப்போ ஒரு தடவை வாங்கினது. கீழ் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோ, அப்புறம் பஞ்சமுக விநாயகர், பெருமாள் அலமேலு மங்கா, ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவர் ஃபோட்டோ நீங்கள் இந்த ரைட் சைடு இருக்குல்ல, இது ஹயக்ரீவர். இது நாங்கள் கடலூரில் திருவந்திபுரம்ன்ற கோயிலில் வாங்கினது. ஹயக்ரீவருக்கு நம்ம ஏலக்காய் மாலை சாத்திட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களோட ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். அவங்க எக்ஸாம்லலாம் நல்ல மார்க் வாங்குவாங்க. ஹயக்ரீவர் நம்ம கும்பிடணும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நல்லா செய்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பசுமாடு கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி அந்த சிலையும் நான் பீங்கானில் இருந்துச்சு, அதை வாங்கி வச்சுருக்கேன். அதில் அந்த காம்பில் மஞ்சள் வைங்க. இந்த பார்த்திங்கன்னா அந்த பசுமாடோட காம்பில் நான் மஞ்சள் வச்சுருக்கேன். அது ஏன்னா அது புனிதமானது. நம்ம அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்புறம் நான் இந்த சூடத்தில் விளக்கேற்றுறதுக்கு பதிலாக நாங்கள் நெய் தீபம் ஏற்றுறோம். ஏன்னா நமக்கு அந்த சூடத்தில் ஏற்றும் போது நமக்கு அந்த மேலே கருப்பாக படியும். நெய் தீபம் காமிக்கும் போது அந்த மாதிரி படியாது. அதனால் நான் நெய் தீபத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ எந்தெந்த ஃபோட்டோக்கெல்லாம் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மாலை மாதிரி வைக்க முடியுமோ அதுக்கெல்லாம் மாலை மாதிரி வைங்க. அது இல்லாமல் நீங்கள் பெண் தெய்வத்துக்கு எல்லாமே தாலி பொட்டில் ஒரு குங்குமம் மஞ்சள் வைக்கிறது ரொம்பவே சிறப்பானது, நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மாலை மாதிரி வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோலலாம் மாலை மாதிரி வைக்கலாம். இது மாதிரி ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற முருகன் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. ஆர்கனைசேஷன் கொஞ்சம் பார்ப்போம். இந்த ட்ரேயில் நான் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகர்பத்தி. இந்த டப்பாவில் நான் மஞ்சள் திரி கொஞ்சம் வெள்ளைத்திரி கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி மஞ்சள் கலந்து காய வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். நாமக்கட்டி, சாம்பிராணி. இது பார்த்திங்கன்னா இன்னொரு டப்பாவில் பார்த்திங்கன்னா நான் 5 ரூபா காயினும் குங்குமமும் கலந்து வச்சுருக்கேன். இதில் 108 காயின் இருக்குது. இது மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமையில் செய்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் 5 ரூபா காயின் கிடச்சா 5 ரூபா காயின் வச்சுக்கலாம், இல்லைனா 1 ரூபா காயின் 108 வச்சு கூட செய்யலாம். குங்குமமும் காயினும் கலந்து இந்த டப்பாவில் நான் வச்சுருக்கேன், அந்த பூஜைக்காக மட்டும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு டப்பாவில் பார்த்திங்கன்னா வெண்கடுகும் சாம்பிராணியும் வச்சுருக்கேன். இது வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் நம்ம சாயந்தரத்தில் வீட்டில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது குடும்பத்துக்கு. இந்த
இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம் இது 3 வச்சுருக்கேன். இது ஏதாவது சுமங்கலிங்க வராங்க வீட்டுக்கு அப்படின்னா நம்ம தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஒரே இடமா இருந்தால் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட வியாழக்கிழமை விரதம் 9 வாரம் எப்படி விரதம் பண்ணுறது அப்படிங்கிற புக் இது. இதுவும் நான் வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். தாம்பூல பையில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி புக்ஸ்லாம் நம்ம புக் ஸ்டாலில் போகும்போது ஒரு 25-50 புக் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. இந்த டப்பாவில் விபூதி வச்சுருக்கேன். இதில் சந்தனம், இது ஒரிஜினல் சந்தனம், லைட் கலராக இருக்குது பார்த்திங்கன்னா, நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த சந்தனத்தை இந்த டப்பாக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய், நம்ம விளக்குக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே சிறப்பானது. நான் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் தீப்பெட்டி 2 கீழே இருக்குது. அப்புறம் பன்னீர், இது எல்லாமே நான் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். நம்ம ஒரே இடமா இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு பூஜை அறையும் உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.